வானிலை தொடர்பான அண்மை செய்தி. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. புதுக்கோட்டை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை விவரமாக பார்த்து வருகிறோம். வானிலை தொடர்பான ஒரு அண்மை செய்தி. 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், வணக்கம். 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. மேலும் சற்று முன்பாக தெரிந்த ஒரு தகவலில் கூட இந்த வருடம் 7% குறைவாகவே தமிழகத்திற்கு மழை பொழிவு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறது? கனமழைக்கான அந்த வாய்ப்பு பற்றி சொல்லுங்க, விவரம். வணக்கம். தெற்கு அந்தமான் கடலோர பகுதிகளில் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் பாத்தீங்கன்னா ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வந்தது. நேற்று அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்த சூழல்ல கூட அது வலுவிழந்ததுனால இன்று காலையில தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிறைவு வருகிறது. இதனால தமிழகத்தில ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளுக்கு மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாலும் இதன் காரணமாக 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வருகிற 24ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்து 48 மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும். இது வர இருக்கக்கூடிய காலங்கள்ல புயலுக்கான ஒரு எச்சரிக்கையா இருக்கக்கூடும் என்றது கூட இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. இந்த சூழல் தான் இன்று பாத்தீங்கன்னா கடலோர தமிழகத்துல அநேக இடங்கள்ல உள் தமிழகத்திலும் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா காரைக்கால் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை 22ஆம் தேதிக்கு பிறகு வலுக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக 7 நாள் அட்டவணையில 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் அதன் பகுதியில பாத்தீங்கன்னா காரைக்கால் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வருகிற 24ஆம் தேதி பொறுத்தமட்டில் அதே போல தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் முக்கியமா சொல்லக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து தமிழகத்துல ஒரு 10 மாவட்டங்களுக்கான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்து தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழையானது பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சென்னை உட்பட சென்னை புறநகர பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த பயிர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்க வேண்டும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வடகிழக்கு பருவமழை 7% குறைவாக பெய்து இருக்கிறது.
எனவே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 7% குறைவாக பெய்துள்ளதுனால சென்னை வானிலை ஆய்வு மையம் தொடர்பாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை காலத்துல இயல்பான நிலை பாத்தீங்கன்னா 305 மில்லிமீட்டர் இருந்து பெய்யக்கூடும். இன்று வரை பாத்தீங்கன்னா 284 மில்லிமீட்டர் அளவு தான் மழையின் அளவு பதிவாகி இருக்கிறது. எனவே சென்னை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை 24% குறைவாக பெய்துள்ளதாக ஒரு கணக்குல இந்தியா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சென்னையினுடைய வானிலை ஆய்வும் அதே தான் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 24% குறைவாக பெய்துள்ளதாகவும், சென்னையின் இயல்பு நிலை பாத்தீங்கன்னா 555.3 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடிய அளவில் இருக்கும் போது இதுவரை 422 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் மழையினுடைய அளவு என்பது பெய்திருக்கிறது. எனவே வர இருக்கக்கூடிய காலங்கள்ல மழையினுடைய தீவிரம் என்பது அதிகமாக இருக்கும். சில இடங்கள்ல கடலினுடைய சீற்றமும் அதிகமா இருப்பதனால மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மழையின் அளவு, காற்றின் வேகம் தொடர்பான வானிலை செய்திகளை துல்லியமாக வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.